மறைந்த எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு கிடைத்த கௌரவம் என்ன விஷயம் தெரியுமா? மறைந்த இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் வாழ்ந்து வந்த சாலைக்கு அவரோட பெயரை வைக்க சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து எம்.எஸ்.வியோட மகன் பிரகாஷ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் பேசும்போது, எங்க அப்பா வாழ்ந்த சாலைக்கு அவரோட பெயர் வைக்கப்பட இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். இந்த ஏற்பாட்டுக்கு உறுதுணையா இருந்த முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் நேரு, சென்னை மேயர் மற்றும் துணை மேயருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதோட இந்த தீர்மானம் விரைவில் நடைமுறைக்கு வரும். அதற்கு பிறகு முறைப்படி பெயர் சூட்டு விழாவும் நடக்கும்னு பேசினாரு பிரகாஷ். மேலும் என்னுடைய அப்பாவும் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதியும் ரொம்ப நட்பா பழகினாங்க. அதோட அரசு விழாக்கள்ல இப்பவும் இசையமைக்கப்படுற தமிழ்தாய் வாழ்த்துக்கு இசையமைச்சது என்னோட அப்பா. அதுக்கு அனுமதி கொடுத்தது முதல்வரோட அப்பான்னு சொன்னதோட பெயர் சூட்டு விழாவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வரணும்னு கோரிக்கையும் வச்சாரு. அது மட்டுமல்லாம எம்.எஸ். விஸ்வநாதன் பெயர்ல மணிமண்டபம் மற்றும் சிலை உள்ளிட்ட கோரிக்கைகள் வைக்கவும் இருக்கோம்னு பேசினாரு எம்.எஸ்.வியோட மகன் பிரகாஷ்.